Hi, good evening friends. This is Ganesh Kumar from Coimbatore. This class is Safeguard Motor Vehicle Inspector Grade 2 exam, which is going to be held in July month. The notification will be on April. So we can discuss the topics which is mentioned in the syllabus. So automobile engines நம்ம காம்பனன்ஸோட எல்லா காம்பனன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதை தாண்டி எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்ப்போம்னா, ஸோ இன்ஜின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்ஜின்னா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து அனதர் ஃபார்மாக மாற்றுறது, அதுதான் வந்து நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் கெமிக்கல் எனர்ஜி. ஸோ நம்ம இன்ஜினோட பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் கெமிக்கல் எனர்ஜியை வந்து ஹீட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நமக்கு பவராக கொடுக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் கன்வெர்ட் இன்டு ஹீட் எனர்ஜி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி இன்ஜினில் நடக்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 30% ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறாங்க ஐசி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி ஹீட் ஒர்க்காக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து இன்ஜினோட டெஃபினேஷன். அது டைப் எனி எனர்ஜி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹீட் எனர்ஜிக்கு இந்த டெஃபினேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லி 2 வகையாக பிரியும். ஸோ நவடேஸ் நமக்கு பார்த்திங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் ஐசி இன்ஜின் என்ஜாய் சம் அட்வான்டேஜஸ் ஓவர் த ஸ்டீம் டர்பைன் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ நமக்கு ரெசிப்ரோகேட்டிங் எக்ஸ்சேஞ்சர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லாம் நமக்கு அதில் வராது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் த பேசேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் இன் கன்சிடரபிள் ஆப்சன்ட் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நமக்கு இருக்காது. ஸோ மெக்கானிக்கல் சிம்பிளிசிட்டியாக இருக்கும். ஸோ ஸ்டீம் டர்பைன் மாதிரி நமக்கு காம்பனன்ட்ஸ் ஆக்சரிஸ் எல்லாம் வராது. ஸோ இம்ப்ரூவ்டு பவர் பிளான்ட் எஃபிஷியன்சி ஃபார் ஐசி இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் கேன் பி எம்ப்ளாய்டு ரிசல்ட் இன் தெர்மல் எஃபிஷியன்சி. ஸோ ஒர்க்கிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹையர் தெர்மல் எஃபிஷியன்சி நமக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐசி இன்ஜினில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹையர் தெர்மல் எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அதனால் நமக்கு மேக்ஸிமம் ஒர்க்கிங் ப்ரெஷர் நமக்கு நடக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வெயிட் டு பவர் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும் கம்பேரிங் டு ஸ்டீம் டர்பைன் பவர் பிளான்ட். ஸோ ஸ்டீம் டர்பைன் இது ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டீம் டர்பைனை விட நமக்கு வந்து வெயிட் டு பவர் ரேஷியோ வந்து குவைட் லெஸ் ஃபார் ஐசி இன்ஜின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா possible to develop reciprocating IC engine of a very small power output with a reasonable thermal efficiency and cost. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் ஐசி இன்ஜின் பார்த்திங்கன்னா நமக்கு வெரி ஸ்மால் பவர் அவுட்புட் வித் ரீசனபிள் தெர்மல் எஃபிஷியன்சி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் எஃபிஷியன்சி காஸ்ட் வந்து நமக்கு ரீசனபிளாக இருக்கும். ஸோ வித் ஸ்மால் பவர் அவுட்புட்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிப்ரோகேட்டிங் ஐசி இன்ஜின்ஸ் ஸ்டீம் டர்பைன், கேஸ் டர்பைன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வைடாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நமக்கு ஹீட் இன்ஜின், ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின் தான் நமக்கு மேஜராக நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஹீட் இன்ஜின் வந்து நமக்கு 2 வகையாக பிரிக்கும். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின். ஸோ இன்டர்னல் கம்பஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ரோட்ரி அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் டைப் 2 இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் கம்பஷன் வந்து பார்த்திங்கன்னா ரோட்ரி, ரெசிப்ரோகேட்டிங் அதுவும் சேம் தான். ஸோ இன்டர்னலில் பார்த்திங்கன்னா ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன் சொல்லுவோம் ரோட்ரியில். அடுத்து வேங்கல் இன்ஜின் சொல்லி ஒரு டாபிக். ஸோ இந்த இன்ஜின் பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இது என்னென்னா சின்னதை பார்த்துக்கோங்க, லாங் ஆப்ரேஷன் இதில் நடக்கும். கேஸ் லீக் ப்ராப்ளமும் இதில் இருக்குது. சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேங்கல் இன்ஜின். அடுத்து ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின் கேசோலின் இன்ஜின் சொல்லுவோம். டீசல் இன்ஜின். கேஸ் இன்ஜின் நட்டிங் பற்றி ஓட்டோ சைக்கிள் இன்ஜின். ஸோ கேஸ்லின் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசோலின் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அது பெட்ரோல் இன்ஜின் சொல்லுவோம். டீசல் இன்னொரு டைப் டீசல். ஸோ விச் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கேசோலின் இன்ஜின் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்ரி இன்ஜின், ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின். ரோட்ரி இன்ஜின் எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பார்ப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஸ்டீம் டர்பைன், இன்னொன்று வந்து க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன் ரோட்ரியில். அடுத்து ரெசிப்ரோகேட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டீம் இன்ஜினும் ஸ்டிர்லிங் இன்ஜினும் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா ஸ்லோலி பேஸாக இருக்கும். இப்போ ஸ்டீம் இன்ஜினாக பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்டீம் இன்ஜினாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஊட்டி இன்ஜினா இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அடுத்து ஸ்டிர்லிங் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அது ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன் நமக்கு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். அது எதனால காம்பனன்ட்ஸ்னால நமக்கு ஏற்பட்டுருக்கு. ஸோ வைப்ரேஷன் ரெசனன்ட்னா இன்ஜினில் வரும் பார்ட்ஸ், அதை ஃபியூச்சரில் பார்ப்போம். அடுத்து நாட் பாசிபிள் டு யூஸ் அ வெரைட்டி ஆஃப் ஃபியூல்ஸ் இன் திஸ் இன்ஜின். வேறு வெரைட்டி ஆஃப் ஃபியூல்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி கன்சிடரபிள் ஃபியூல்ஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் பெட்ரோல் டீசல் அந்த பிராண்ட் ஒரு மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நடந்தால் நமக்கு நாக்கிங் டெட்டனேஷன் அக்கர் ஆகும். ஸோ ஒன்லி லிக்விட் ஆர் கேஸஸ் ஃபியூல் ஆஃப் கிவன் கேன் பி யூஸ்டு. ஸோ அது லிக்விட் ஆர் கேஸஸ் ஃபியூல் அது நம்ம கிவன் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணணும். மோர் எக்ஸ்பென்சிவ் ஃபியூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பென்சிவ் தான். டே பை டே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிப்ரோகேட்டிங் ஐசி இன்ஜின் மோர் சூட்டபிள் ஃபார். ஸோ எதுக்கு சூட்டபிள் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமொபைல், மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர்ஸ், பவர் போட்ஸு, ஷிப்ஸு, ஸ்லோ ஸ்பீட் ஏர்க்ராஃப்ட்டு, லொக்கோமோட்டிவ்ஸ், பவர் யூனிட்ஸு, அக்ரிகல்ச்சர், ஷிப்பு, மெரின், அக்ரிகல்ச்சரில் வர அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. நாற்று நட்டுற அதெல்லாம் கொஞ்சம் நிறையா அதெல்லாம் இருக்குது அந்த வண்டிங்க. ஸோ
ஸோ அதுக்கு அடுத்து வந்து குவைட் சிம்பிளாக இருக்கும், ஹைலி காம்ப்ளெக்ஸ் மிஷினாகவும் இருக்கும். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் மிஷின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சிம்பிளான நமக்கு தெரிஞ்ச மோட்டார் சைக்கிள் இன்ஜின். ஸோ அதை பற்றி அதோட கீழே பார்ட்ஸ் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சிங்கிள் ஸ்ட்ரோக் சிங்கிள் பிஸ்டன் இன்ஜின். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஸ்ஐ இன்ஜின், ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்டெக் மேனிஃபோல்டு. ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடாக இன்டெக்ஸ்டர் மேனிஃபோல்டு. ஸோ பிஸ்டனு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராங்க் ஷாஃப்ட் சிங்கிள். இது டிவிஎஸ் இன்ஜினுக்கு ஒரே நமக்கு தான் ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டோட தான் ஒரு பிஸ்டனோட தான் வரீங்க பார்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கிராங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கஜியான் பின்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்டிங் ராடையும் பிஸ்டனையும் கனெக்ட் பண்ணுற பின்னு. ஸோ அடுத்து கீழே கிராங்க்கு சொல்லிட்டு கிராங்க் பின்னு. அடுத்து வந்து கனெக்டிங் ட்ரெயின் ப்ளக் கீழே இருக்கும். கீழே அது நம்ம எடுத்துகிட்டா இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகும் சம்பிலேருந்து. அடுத்து வந்து இன்ஜின் பிளாக்கு. ஸோ ஸ்பார்க் ப்ளக்கு, பிஸ்டன் ரிங்ஸ் 3 இருக்கும். ஸோ பிஸ்டன் மெட்டீரியல்னால் கேஸ்ட் அயனு, பிஸ்டன் ரிங்ஸு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தா மெட்டீரியல் யூஸ் ஃபார் இன்ஜின் மஸ்ட் வித்ஸ்டாண்ட் ஹீட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட்டட் இன்சைட் த இன்ஜின் டியூரிங் த ஆப்ரேஷன் மீன்ஸ் சைஸ் அண்ட் வெயிட் ரெக்யர்மெண்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் ஹீட்டுன்னு சொல்லியிருக்காங்க மெட்டீரியல் அந்தளவுக்கு, அதனால் கேஸ்ட் அயன் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிஸ்டன் ரிங்ஸ்லாம். இல்லைன்னா நல்ல பிராண்ட் இல்லைன்னா அவங்க அது வந்து மெல்ட் ஆயிடும். சிலிண்டர் பிளாக் இது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன மெட்டீரியல்னால் கேஸ்ட் அலுமினியம் அலாய், லைட் வெயிட் டிஸ்பிளே. எதுக்கு அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணுறாங்கன்னா வெயிட்டை குறைக்கும். அதே மாதிரி ஹீட் டிஸ்பிடேஷன் வந்து நமக்கு ஸ்பீடாக இருக்கும், ஹீட் வெளியே போகிற தன்மை. அடுத்து கேஸ்ட் அயன் பார்த்தோம்னா கேஸ்ட் அலுமினியம் அலாய் வித் சிலிண்டர் ஸ்லீவ். ஸோ கேஸ்ட் அயன் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அலுமினியம் அலாய் நம்ம கேஸ்ட் அயன் பிஸ்டன் ரிங்கில் யூஸ் பண்ணுவோம். கேஸ்ட் அலுமினியம் அலாய் வித் சிலிண்டர் ஸ்லீவ். ஸோ இந்த சிலிண்டர் ஸ்லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணுவோம். கேஸ்ட் ஸ்டீலில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா போருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுருவாங்க வெளியே. சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து மெயின் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். என்னென்னா இன்ஜின் பிளாக் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் அலைன்மெண்ட் ஆஃப் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் காம்பனன்ட். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் காம்பனண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம இன்ஜின் பிளாக் தான். ஸோ வெளியே இருக்க பார்ட் சிலிண்டர் ஹெட்டு மவுண்டட் வந்து சிலிண்டர் பிளாக். ஸோ சிலிண்டர் ஹெட்டு, ஸோ அதை வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ணி எல்லாமே இதாகும். ஸோ வந்து சிலிண்டர் பிளாக் மேலே நமக்கு பிளாக் ஆகிருக்கும். ஸோ சிலிண்டர் பிளாக்கு என்ன மெட்டீரியல் கேட்பாங்க, கிரே கேஸ்ட் அயன். அடுத்து வந்து சிலிண்டர் ஆஃப் மல்டி சிலிண்டர் இன்ஜின் ஆர் கேஸ்ட் சிங்கிள் யூனிட். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் யூனிட்டாக தான் இருக்கும். ஸோ cylinder head and a cylinder block provided with a water jacket in case of water cooling or with a cooling fins in case of air cooling. ஸோ ஒன்றுமே இல்லை, வாட்டர் ஜாக்கெட் வந்து நம்ம எங்கிட்ட வாட்டர் கூலிங் மெத்தடுக்கு வாட்டர் ஜாக்கெட் இருக்குது. எப்படின்னா நமக்கு வாட்டர் சர்க்குலேட்டில் இங்கே இருக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 சிசிக்கு மேலே இருக்கிற வண்டி எல்லாமே வாட்டர் கூலிங் ஸோ இந்த சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ வாட்டர் கூலிங் வந்து ஐசிசி இருக்க வண்டிக்கு இது தான் தேவைப்படும். ஏன்னா வந்து அதுக்கு வெறும் காற்று வச்சு நம்ம கூல் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் கரிஷ்மா பைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ரேடியேட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே பைக்கை வச்சு ஏன் சொல்கிறேன்னா பைக் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறனால. இது 110 சிசி 103 சிசி Yamaha FZ பைக். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் தான். ஸோ இதுக்கு லிக்விட் கூலிங் கிடையாது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிலிண்டர் ஹெட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட் எதுக்குன்னா சிலிண்டர் ஹெட்டில் கேஸ்கெட் சொல்லுவாங்க. கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டர் பாக்ஸுக்கும் சிலிண்டர் ஹெட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நமக்கு வைப்பாங்க இருக்கும் கேஸ்கெட். அந்த கேஸ்கெட் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஒரு சீல் பேர் இருக்கும். ஸோ அந்த சீல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அது சீலை வச்சு ஸ்டிக் பண்ணிப்பாங்க. ஸோ அது இருந்தால் தான் நமக்கு சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அது இல்லைன்னா நமக்கு எல்லா பக்கம் லீக் ஆகி இதாயிடும். ஸோ கேஸ்கெட் லிட்டில் டேமேஜ் ஆனாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது இட்ஸ் குட் திங். ஸோ இது வந்து விட்ஸ் அண்ட் வெயிரும் ஈட்டையும் அந்த நமக்கு தான் கேஸ்கெட்டை வந்து நமக்கு காப்பாற்றி கொடுக்குது. ஸோ அடுத்து இன்ஜின் பிளாக் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் சிலிண்டர் பிளாக் அண்ட் கிராங்க் கேஸ். சிலிண்டர் ஹெட் டைட்டன் டு நம்பர் ஆஃப் போல். சிலிண்டர் ஹெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நமக்கு 4 பக்கம் நமக்கு போல்ட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவோம், அதெல்லாம் கழட்டிட்டு நம்ம பண்ணுவோம். அடுத்து இன்ஜின் பிளாக் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் 1 piece or 2 piece யூனிட். அடுத்து சிலிண்டர் பிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் சிலிண்டர் போர், கூலிங் ஃபின்ஸ் ஆன் ஏர் கூல்டு இன்ஜின்ஸ், வால்வ் டைம் காம்பனன்ட் டிபெண்டன்ட் டிசைன். ஸோ சிலிண்டர் பிளாக்கு நமக்கு டிபெண்டிங் அப்பான் த இன்ஜின்ஸு சரிங்களா, ஃபின்ஸு அது ஏர் கூலிங் இன்ஜினு. ஸோ சின்ன வண்டி நம்ம பைக்குக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ வந்து நமக்கு வந்து சிலிண்டர் பிளாக் புஷ் ராட்ஸ் இருக்கும். அதில் டீசல் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில். அடுத்து கிராங்க் கேஸ்னால் பார்ப்போம். கன்சிஸ்ட் ஆஃப் மல்டி பார்ட்ஸ் சச் அஸ் சம்பு, கிராங்க் கேஸ், கவர். ஸோ கிராங்க் கேஸ்னால் சும்மா கிராங்க் கேஸ்ன்னு கிடையாது, அதுலேயும் மல்டி பார்ட்ஸ் இருக்குது. சம்பு தான் அது கீழே நமக்கு இருக்கிறது. அடுத்து அது கிராங்க் கேஸ் கவர்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சம்புன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிமூவல் பார்ட் ஆஃப் இன்ஜின். அது வந்து ரிமூவல் பார்ட் தான். என்ன நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜினெல்லாம் நமக்கு ட்ரைன் பண்ணிடுவோம். ஸோ ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்பை ரிமூவ் பண்ணுவாங்க. சம்பு வந்து
4 சைடு வந்து 4 ஒரு 6 8 போல்ட் இருக்கும் நீங்கள் சுற்றி. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆயில் ரிசர்வாயர். ஸோ சம்பில் நம்ம கீழே ஆயில் ரிசர்வாயர் இருக்கும், அதில் வந்து உள்ளே வந்து நமக்கு பம்ப் இருக்கும், அது மூலிமா நமக்கு சர்க்குலேட் ஆகி எல்லா பக்கமும் நமக்கு சப்ளை ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இது இட்ஸ் இன்டர்னல் பார்ட். அடுத்து வந்து இட் இஸ் அ இன்ஜின் காம்பனன்ட் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் ஆஃப் இன்டர்னல் பார்ட் கிராங்க் கேஸ் அண்ட் சப்போர்ட் த கிராங்க் ஷாஃப்ட். இது வந்து இன்டர்னல் பார்ட்னு சொல்கிறோம். கிராங்க் கேஸ் அண்ட் சப்போர்ட் த கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கிராங்கேஸ் பிரீத் என்ன பார்ப்போம். இட் இஸ் ஈஸிலி ரிலீவ்ஸ் கிராங்கேஸ் ப்ரெஷர் கிரியேட்டட் பை தி ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ஆஃப் பிஸ்டன் டியூரிங் த இன்ஜின் ஆப்ரேஷன். ஒன்றுமே இல்லை, கிராங்கேஸ் பிரீத்னு ஒரு கான்செப்ட் என்னென்னா, பிஸ்டன் வந்து நம்ம கீழேருந்து மேலே போகும்போது பார்த்திங்கன்னா எனார்மஸ் ஸ்பீடில் நமக்கு போகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன தான் ரிங்ஸ் அங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்டன் ரிங்கு மேலே இருக்கும். அது இருந்தாலும் நமக்கு 3 பிஸ்டன் ரிங்கில் 3 பிஸ்டன் ரிங் வரும். அது என்னதான் இருந்தாலும் அது லீக் நமக்கு ஏற்படும். அதில் வந்து நமக்கு கொடுக்கும்போது ப்ரெஷர் அமுத்தும் போது ஒரு மைனட் லீக் வந்து நமக்கு ஏற்பட்டுரும், கேஸ் லீக்கு. ஸோ அந்த இது தடுக்கிறது தான் நம்ம வந்து கிராங்கேஸ் பிரீத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ செக் வால் அலோவிங் மோர் ஏர் டு எஸ்கேப் தட் கேன் என்டர் த கிராங்கேஸ் மெயின்டைன் அ கிராங்கேஸ் ப்ரெஷர் லெஸ் தென் அட்மாஸ்பியர். அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து நமக்கு லெஸ் பண்ணி செக் வால் இருக்கும். ஸோ அது மூலிமா நமக்கு பிரீத் ரோசர் மூலிமா நமக்கு வந்து வெளியே இதாகிடும். ஸோ அது இல்லைன்னா நமக்கு எனார்மஸ் ப்ரெஷர் வந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து அவ்வளோதான். ஆயில் மிஸ்ட் கலெக்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிங் கிராங்கேஸ் ஆயில் ஃப்ரம் எஸ்கேப்பிங் வென்எவர் கிராங்கேஸ் பிரீத்தர் ஓப்பன் ஆகும்போது நமக்கு இந்த இது காப்பாற்றுறோம். இதேமாதிரி பார்த்திங்கன்னா இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்கெல்லாம் இது கிடையாது. 2 ஸ்ட்ரோக் ஆர்டினரியாகவே அந்த ரெசிபி நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால இந்த கீழேருந்தே நமக்கு பம்பில் இருக்கும்போது ஆயில் எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிடும். பட் 4 ஸ்ட்ரோக்கில் அப்படி கிடையாது. 4 ஸ்ட்ரோக்கில் நமக்கு பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால தான் அந்த கிராங்கேஸ் பிரீத்தர் யூஸ் பண்ணுறாங்க. 4 ஸ்ட்ரோக்கில் தான் இருக்கும், 2 ஸ்ட்ரோக்கில் இல்லை. ஆனால் 2 ஸ்ட்ரோக்கில் சில மாடலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்த மாதிரி இருக்குது. அது ரேரு. பட் மோஸ்ட்லி வந்து 2 ஸ்ட்ரோக் கிடையாது. சிலிண்டர் பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்ஃபார்ம் ஒரு மார்க் வந்துடும். என்ன மெட்டீரியல்னு கேஸ்ட் அலுமினியம் அலாய் பிளாக்ஸ் பார்ப்போம். இது வந்து லைட் வெயிட். ஸோ அலுமினியம் நமக்கு யூஸ் பண்ணாலே லைட் வெயிட், ஹீட் வந்து டிஸ்பிளேட் பண்ணுறது மோராக இருக்கும் கம்பேரிங் டு சிஏ இன்ஜின் பிளாக்கு. கேஸ்ட் அயர்ன் பிளாக் பார்த்தீங்கன்னா ஹெவி, மோர் எக்ஸ்பென்சிவ், மோர் ரெசிஸ்டன்ட் டு வியர். ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் டு வியர் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கேஸ்ட் அயர்ன் பிளாக்கு. அலுமினியம் பிளாக் நமக்கு லைட் வெயிட். அடுத்து கம்மி, லெஸ் ப்ரோன் டு லெஸ் டிசார்ஷன் தேன் கேஸ்ட் அயர்ன் அலாய். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் பிளாக் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் டிசார்டேஷன், அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா ஹீட் டிசார்டேஷன் வந்து தடுக்கிறது நமக்கு வந்து இதை விட அது பெட்ரு. ஸோ கேஸ்ட் அயர்ன் தான் நமக்கு வந்து கம்மியாக பண்ணி கொடுக்குது. அதனால தான் அது கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லி. அடுத்து கிராங்க் கேஸ்ன்னு பார்ப்போம். இட் இஸ் எ இன்ஜின் காம்பனன்ட் தட் ஓஸ் அண்ட் சப்போர்ட் த கிராங்க் ஷாஃப்ட். ஸோ அங்கே பார்த்தது அந்த சம்ப் இது தான். பாட்டம் பொசிஷன் ஆஃப் த சிலிண்டர் பிளாக். சரிங்களா. த ஆயில் ரிசர்வாயர் ஃபார் த லூப்ரிகேஷன் ஆஃப் இன்ஜின் கம்போர்ட்ஸ். ஆல்ரெடி சொன்னது தான். உள்ளே இருக்க இன்ஜின் கூட நம்ம கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து நமக்கு இப்போ பம்ப் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு ஆப்ரேட் ஆகி மேலே போகும். ஸோ அடுத்து சிலிண்டர் பார்த்திங்கன்னா நேம் இம்ப்ளைஸ் அ சிலிண்டர் வெசல் ஆர் அ ஷேப். ஸோ இப்போ பேர்லேயே நமக்கு ஆன்சர் இருக்குது, சிலிண்டர். ஸோ அவ்வளோதான். இன் விச் பிஸ்டன் மேக்ஸ் அ ரெசிப்ரோகேட்டிங் மோஷன். ஸோ சிலிண்டர் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் வந்து நம்ம ரெசிப்ரோகேட் ஆகி வரும். ஸோ சிலிண்டர் சப்போர்ட்னா சிலிண்டர் பிளாக். ஸோ சிலிண்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே லைனர் இருக்கும். சரிங்களா. அதுக்கு அந்த இது மேலே வெளியில் சிலிண்டர் உள்ள லைனை சிலிண்டர் லைன்னு சொல்லுவோம். அடுத்த பிஸ்டன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறது சிலிண்டர் பிளாக். பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மார்க் வரும். கேஸ்ட் அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணுவாங்க பிஸ்டனில். வெயிட் கம்மியாக இருக்கும், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ அதனால தான் நம்ம கேஸ்ட் அலுமினியம் அலாய். பிஸ்டன் ரிங்ஸ்ன்னு கேட்டால் கேஸ்ட் அயர்ன், பிஸ்டன் வெறும் பிஸ்டன் கேட்டால் கேஸ்ட் அலுமினியம் அலாய். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். அடுத்து தெர்மல் கேனா என்னென்னு தெரியும், அபிலிட்டி டு கண்டக்ட் ஹீட். ஸோ அதை வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி சில்வருக்கு அதிகமாக இருக்கும், காப்பர் கம்மி. அடுத்து ஃப்ரீயானுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. ஸோ இது HMT டாபிக். அடுத்து இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் காம்பனன்ட் ஃபிட்டட் ஆன் அ சிலிண்டர் ஃபார்மிங் த மூவிங் பவுண்டரி ஆஃப் அ கம்பஷன் சிஸ்டம். ஸோ அதாவது உள்ள அந்த ரெசிபோர்ட்டிங் மேஷனை தான் பிஸ்டன் சொல்கிறாங்க. பிஸ்டன்னா ஒன்றுமே இல்லை நமக்கு. ஸோ பிஸ்டன் இல்லைன்னா நமக்கு வேலையே நடக்காது. ஃபிட்ஸ் பெர்ஃபெக்ட்லி இன்டு த சிலிண்டர் ப்ரொவைட் அண்ட் அ கேஸ் டைட் ஸ்பேஸ் வித் அ பிஸ்டன் ரிங் அண்ட் லூப்ரிகேட். ஸோ வந்து பிஸ்டனில் பார்த்திங்கன்னா அந்த லூப்ரிகேட் வந்து கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பிஸ்டன் ரிங்ஸை சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான டைட் ரிங்கில் நமக்கு இருக்கும். லூப்ரிகேஷன் சப்போர்ட்டுக்கு மேலே தாண்டி போகாது. அந்த ரிங்ஸ் இருக்கிறதுனால நமக்கு மேலே அது இல்லைன்னா வேலைமே அதில் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு சிலிண்டர் ஹெட்டில் போய் எல்லா லூப்ரிகேண்ட் போயிடும். ஸோ அப்படி போகக்கூடாது. இட் இஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் லிங்க் இந்த டிரான்ஸ்மிட்டிங் த ஃபோர்ஸ் ஆஃப் அவுட்புட் ஷாஃப்ட். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கு. பிஸ்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் டு ஃபோர்ஸ் ஆஃப் அவுட்புட் ஷாஃப்ட்டுக்கு நம்ம அனுப்புறது. அடுத்து கம்பஷன் சேம்பர். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். இது உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இட் த ஸ்பேஸ் என்க்ளோஸ்ட் இன்
upper part of the cylinder by cylinder head and piston top during combustion process. The combustion of a fuel releases of thermal energy and results in building up pressure in this part of a cylinder. Combustion chamber நமக்கு கீழே பாட்டம் டெட் சென்டர் டாப் டெட் சென்டர் போகும்போது பிஸ்டன் உள்ளே நடக்கிற அந்த இதுதான். ஸோ அந்த வெடிப்பு அந்த உள்ளே நடக்கிற கெமிக்கல் சேஞ்சு அந்த ஃபயர் அதுதான் வந்து கம்பஷன் சேம்பர் உள்ளே பேசுவோம். அதுதான் ஸ்பேஸ் என்க்ளோஸ்னா அப்பர் பார்ட் ஆஃப் த இன்ஜின் பை சிலிண்டர் ஹெட்னு சொல்லுவோம். அடுத்து பிஸ்டன் ஹெட் பிஸ்டன் க்ரௌன்னு சொல்லுவோம். இது டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பிஸ்டன் விச் இஸ் சப்ஜெக்ட் டு டெடாமஸ் ஃபோர்ஸஸ் ஈட் டியூரிங் நார்மல் இன்ஜின் ஆப்ரேஷன். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், கவுண்டர் ஷேப்பாக இருக்கும். ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பு பிஸ்டன் ஹெட் மேலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து டீசல் இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், லைட்டாக ஷேப் மாதிரி இருக்கும். முன்னாடி அந்த வால்வு போகிற இது அந்த ஷேப் லைட்டாக கொஞ்சம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மேலே இருக்க டாப் சர்ஃபேஸ் தான். ஸோ இதில் தான் நமக்கு வால்வ்ஸை வந்து இது பண்ணுறது நமக்கு கொடுக்கும்போது இந்த இடத்துல இப்போ இக்னிஷன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல டெடாமஸ் ஃபோர்ஸு ஹீட்டு எல்லாமே அக்கர் ஆகும். அடுத்து பிஸ்டன் பின் போர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ த்ரூ ஹோல் இன் விச் சைட் ஆஃப் அ பிஸ்டன் பெர்பெண்டிகுலர் டு த பிஸ்டன் ட்ராவல் தட் ரிசீவ் த பிஸ்டன் பின். ஸோ பிஸ்டன் பின் போர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்டன் ஹெட் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பின் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம் பிஸ்டன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்கும் பின் மாதிரி. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அ த்ரூ ஹோல் இன் விச் பிஸ்டன் பெர்பெண்டிகுலர் டு பிஸ்டன், அதாவது அந்த இதுக்குள்ளே தான் அந்த ஹோல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கஜியான் பின் இருக்கும். அதில் வந்து நமக்கு கீழே வந்து கனெக்டிங் ராடு போகும், கிராங்க்ஷாஃப்ட்டை பிடிச்சிக்கும். அடுத்து விஸ்ட் பின் ஆர் பிஸ்டன் பின், அதான் அந்த ஹோல்ஸாக அவன் போர்னு சொல்கிறான். அந்த ஹோல்ஸில் இருக்கிற ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், ஷாஃப்ட் மாதிரி, அது சின்ன பின்னு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரிஸ்ட் பின்னு சொல்லுவோம், அப்புறம் பிஸ்டன் பின்னு சொல்லுவோம், கஜியான் பின் எல்லாமே ஒன்று தான். இட்ஸ் ஆலோ ஷாஃப்ட் தட் கனெக்ட் ஸ்மால் எண்ட் ஆஃப் த கனெக்டிங் ராட் ஆஃப் பிஸ்டன். ஸோ பிஸ்டனோட ஸ்மால் எண்டை வந்து நமக்கு அது கனெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ பிக் எண்ட் வந்து நம்ம கீழே போய் கிராங்க் ஷாஃப்ட். அடுத்து ஸ்கிரிட்னா என்ன பார்ப்போம், லோவர் போர்ஷன் ஆஃப் த பிஸ்டன். ஸோ அப்பர் போர்ஷன் ஆஃப் த பிஸ்டன் க்ரோனு, லோவர் போர்ஷன் ஆஃப் த ஸ்கிரிட். இதில் ஒரு மார்க் ஒரு விஷயம் வந்துடும். போர்ஷன் ஆஃப் த பிஸ்டன் க்ளோசஸ்ட் டு த கிராங்க் ஷாஃப்ட் தட் ஹெல்ப்ஸ் அலைன் பிஸ்டன் ஆஸ் இட் மூவ்ஸ் இன் த சிலிண்டர் போர். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா portion of the piston closest to the crankshaft that helps align piston as it moves in the cylinder. ஸோ அந்த உள்ள மூவ் ஆகுற அந்த இது தான் சொல்கிறாங்க. Some script have profile cut into them to reduce piston mass and provide clearance for the rotating crankshaft motor. ஸோ சில ஸ்கிரிப்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா லோவர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அது வந்து சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாசு, ஸோ அதோட வெயிட்டு குறைக்கிறதுக்கு அந்த காரணத்துக்காக அது இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஸ்டன் ரிங்ஸ்னு என்னென்னு பார்த்துருவோம். பிஸ்டன் ரிங்ஸ் இல்லாட்டி கேஸ்ட் ஹேண்டில் மேக் பண்ணுறது. ஸோ இது அந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். இட் இஸ் எக்ஸ்பெண்டபிள் ஸ்ப்ளிட் ரிங். ஸோ அப்படி கேட்டாலுமே பிஸ்டன் ரிங்ஸ் தான் யூஸ் டு ப்ரொவைட் அண்ட் சீல் பிட்வீன் த பிஸ்டன் சிலிண்டர் வால். ஸோ வந்து பிஸ்டன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் 3 ரிங்கு வரும். ஸோ வந்து இது ஒரு சீல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லீக்கேஜ் வந்து ஆகக்கூடாது, கீழேருந்து மேலே போகிற லூப்ரிகேட்டு அதோட தடுத்து நிறுத்திடணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு மேலே தான் கம்பஷன் நடக்கும். ஸோ சீல் கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவாங்க. கண்டக்ட் ஹீட் ஃப்ரம் பிஸ்டன் டு சிலிண்டர் வால், மேலேருந்து அந்த இது வரைக்கும் தான் நடக்கும். ஸோ அது வந்து அது சிலிண்டர் வால் இருக்குன்னா அது இதெல்லாம் கரெக்டாக நடக்கும். ரிட்டன் ஆயில் டு கிராங்கேஸ், ஏன்னா வந்து பிஸ்டன் இருக்குன்னா மேலே போயிடாது, கீழே ரிட்டன் ஆகிடும். ரிங் க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிங் க்ரூவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிசர்ச் ஏரியா லொக்கேட்டட் அரௌண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த பிஸ்டன் தட் இஸ் யூஸ் டு ரிட்டைன் அ பிஸ்டன் ரிங்ஸ். ஸோ ரிங் க்ரூவ்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, அந்த பிஸ்டனுக்கு பின்னாடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ரிங் க்ரூவ்ஸ், கொஞ்சம் கட்டிங் இருக்கும், 2-3 கட்டிங். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங் க்ரூவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்டன் ரிங்கை வந்து நமக்கு கரெக்டாக அந்த பிடிச்சிக்கிறது, அந்த உட்காந்துக்கிறது அது ரிங் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிங் லேண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆர் 2 parallel surface of a ring groove which function as a sealing surface of a piston ring. ஸோ ரிங் லேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 parallel surface கூட இருக்கும். ரிங் க்ரூவ் இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சீலிங் சர்ஃபேஸ் ஆஃப் அ பிஸ்டன் ரிங். ஸோ அந்த லேண்ட் அந்த பிஸ்டன் போய் உட்காரதில்ல, அந்த லேண்டை தான் சொல்கிறாங்க. 3 இது வரும் பிஸ்டனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இன்டாக்ட் மேனிஃபோல்ட். இன்டாக்ட் மேனிஃபோல்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் மேனிஃபோல்ட் இருக்குது. ஸோ இன்டாக்ட் மேனிஃபோல்ட் அதை நான் படித்து பார்க்கல, வீடியோ கொஞ்சம் பெருசாக போகுது. ஸோ இன்டாக்ட் மேனிஃபோல்ட் வந்து நமக்கு ஃபியூலை ஏர் உள்ளே அனுப்புறது, அவ்வளோதான். அடுத்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் உனக்கு எக்ஸஸ் இப்போ கம்பஷன் நடந்து முடிஞ்சு வெளியே கேஸஸ் மட்டும் த்ரோ அவுட் பண்ணுறது. ஸோ இன்டாக்ட் மேனிஃபோல்ட் வந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். இன்டாக்ட் மேனிஃபோல்ட் தான் இன்லெட் வால் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ எதனால் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா எதனால் பெருசாக இருக்குன்னா டிசைனு, ஸோ மோர் ஏரை நமக்கு உள்ளே அனுப்பலாம். ஸோ சின்னதாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருந்தால் ஏரே போகாதில்ல உள்ள, அப்போ எப்படி கம்பஷன் நடக்கும், நமக்கு மோர் ஏர் போகணும். ஸோ அப்போ தான் நமக்கு கம்பஷன் வந்து நல்லாயிருக்கும். அது ஏர் ஃபியூல் ரேஷியோன்னு வரும், அந்த ரேஷியோலாம் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே போகும். ஸோ அதுக்கான நமக்கு டிசைனே பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். பிஸ்டன் பார்த்தா உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஃபேஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 30 or 45 டிகிரி இன்லெட் வாலுக்கு. இந்த எக்ஸாக்ட் வாலுக்கு பார்த்திங்கன்னா 45 டிகிரி இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஷேப்டு பாப்பட் வால்வ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வால்வு. அடுத்து ரெகுலேட் சேஞ்ச் இன்டூ சிலிண்டர். ஸோ அடுத்து ஸ்பார்க் ப்ளக் பார்ப்போம். ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் அந்த சிலிண்டர் ஹெட். ஸோ ஸ்பார்க் ப்ளக் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் வந்து நமக்கு பண்ணி தரது. ஸோ வந்து அந்த ஸ்பார்க் ப்ளக் டிப்பில் வந்து ஒரு ப்ராடக்ட்டு சம்திங் அலுமினியம் நினைக்கிறேன், அது ஒரு கொஷின் வரும். ஸோ அது நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிஏ இன்ஜினில் ஸ்பார்க் ப்ளக் கிடையாது. ஸோ ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட் ஜேர்னல்னு நினைப்போம். கிராங்க்ஷாஃப்ட் ஜேர்னல். ஸோ இட் இஸ் அ ப்ரிசிஷன் கிரவுண்ட் சர்ஃபேஸ் தட் ப்ரொவைட்ஸ் அ ரொட்டேட்டிங் பிவட் பாயிண்ட்ஸ் டு அட்டாச் கனெக்டிங் ராட் டு கிராங்க்ஷாஃப்ட். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸும்பாங்க. ஸோ நீங்கள் கிராங்க்ஷாஃப்ட்டில் மேலே அண்டு கீழே போட்டு கீழே இந்த ட்ராயிங் இருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 அந்த ஜேர்னல்ஸும்போம் வெப்பு மாதிரி இருக்கும். அந்த ஜேர்னல் வெப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதில் நடுவில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அதில் தான் போய் வந்து நமக்கு நம்ம அந்த நடுவில் இருக்கிற பார்ட்டில் நமக்கு பிஸ்டன் போய் பிக் எண்டு வந்து நமக்கு அதில் பிடிச்சிக்கும் ஒரு சைடு. ஸோ அது வந்து ரொட்டேட்டிங் பிவட் பாயிண்ட் அண்ட் அட்டாச் கனெக்டிங் எ ராட் டு அ கிராங்க் ஷாஃப்ட். ஸோ இன்ஜின் ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஷாஃப்ட் இதோட ரீடிங் என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 to 4.5 இருக்கும். கிராங்க் ஷாஃப்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இது காமன் வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். 4 to 4.5 இன்ட்டு கிராங்க் ஷாஃப்ட் கிராங்க் த்ரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஹைட் இது ஃபார்முலா மாதிரி இருக்குது. எக்ஸாமில் சும்மா கேட்கலாம் ஃபார்முலா, இல்லை சம்மு கேட்டாலும் தெரியாது. அடுத்து கேட்கலாம் கிராங்க் த்ரோன் இருக்குது. இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் அ கிராங்க் ஷாஃப்ட் டு கிரியேட் சென்டர் ஆஃப் அ சென்டர் பின் ஜர்னல் டு டிட்டர்மைன் த ஸ்ட்ரோக் ஆஃப் அ இன்ஜின். ஸோ கிராங்க் த்ரோனாலே டிட்டர்மைன் ஸ்ட்ரோக் ஆஃப் த இன்ஜின். ஸ்ட்ரோக் இஸ் நத்திங் பட் டாப் பாட்டம் ரைட் சைடு டாப் 10 செட், அதுதான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. த்ரோ கிராங்க் ரேடியஸ்ன்னு சொல்லி இது என்னென்ன ஃபார்முலா, த்ரோ கிராங்க் ரேடியஸ்னா ஆஃப் த ஸ்ட்ரோக். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இடத்துல வரும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ரேடியஸ் த்ரோன்னு சொல்கிறாங்க. லாங்கர் த த்ரோ கிரேட்டர் த ஸ்ட்ரோக் ஆர் டிஸ்டன்ஸ். ஸோ அதிகமான த்ரோ இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஸ்ட்ரோக். ஸோ அப்படின்னு என்ன ஃபுல் மேலே போயிடும், கம்ப்ளீட்டாக மேலே போய் ஒட்டிக்கும். பாட்டம்லேருந்து டாப் 10 போய் அட்டாச் ஆகிடும். அடுத்து பீரிங் ஜேர்னல் பார்ப்போம். இட் இஸ் அ பொசிஷன் கிரவுண்ட் சர்ஃபேஸ் வித் விச் கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட். ஸோ அந்த பீரிங் ஜேர்னல் அந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம கிராங்க் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுங்க. நல்லிஃபை த ரியாக்ஷன் காஸ்ட் பை த ரொட்டேஷன். அடுத்து கவுண்டர் வெயிட்னா பார்ப்போம். கவுண்டர் வெயிட்னா இட் இஸ் அன் இன்ஜின் ரன் ஸ்மூத்லி அச்சீவ் ஹை ஆர்பிஎம்ஸ். ஸோ வந்து கவுண்டர் வெயிட் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அது வந்து நம்ம தாங்காது. கவுண்டர் வெயிட் கொடுத்து ஒரு சப்போர்ட் இருக்கும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து நீங்கள் வெளியே வருமோ அது வெளியே வந்து வருமோ அது வந்து கவுண்டர் வெயிட் கொடுப்பாங்க. இட் இஸ் அ ரொட்டேட்டிங் மாஸ் இன்டெக்ரல் இன்டூ கிராங்க் ஷாஃப்ட் விச் பார்சலி பேலன்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த ரெசிப்ரோட்டிங் பிஸ்டன் அண்ட் ரெடியூஸ் லோட் ஆன் கிராங்க் ஷாஃப்ட். அதாவது இது இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இங்கே ஹை ஃபோர்ஸ் அது நடக்கிறதுனால இது வந்து நமக்கு பேலன்சிங் இது கான்செப்ட் கவுண்டர் வெயிட்டு. ஸோ இது கொடுக்கும்போது ரெண்டு பக்கம் இப்போ நீங்கள் ஒரு சைடு வெயிட்டு கொடுத்தா நம்ம ஒருட்டே லோடு கொடுத்தாலும் உடஞ்சிருமில்ல. இது இருக்கும்போது பார்ஷியலாக வந்து நமக்கு லோடு இது வாங்கிக்கும், இதுவும் வாங்கிக்கும், வைப்ரேஷன்ஸ் எல்லாமே. ஸோ கவுண்டர் வெயிட் வாங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா கிராங்க் ஷாஃப்ட் வந்து உடையாது. கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்ச கண்டிஷன்லாம் இன்ஜின் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனார்மஸ் லோடு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸை குறைச்சோம்னா லோடு அந்த கிராங்க் ஷாஃப்ட் பீரிங் ஜேர்னல் குறையும், அவ்வளோதான். ஏற்றிங்கன்னா அதிகமாகும், ஆனாலும் அது பேலன்ஸ் பண்ணி நமக்கு இருக்கும். கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றுறது தான். அடுத்து கிராங்க் கீர். இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த கிராங்க் ஷாஃப்ட் தட் இஸ் யூஸ்ட் டு டிரைவ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த இன்ஜின். ஸோ இது வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் நமக்கு லொக்கேட் ஆகிருக்குது. கிராங்க் கீர் வெளியே வரும். கிராங்க் கீர்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து பவர் டேக் ஆஃப் இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிராங்க் ஷாஃப்ட் டு அலோவ் அன் இன்ஜின் டு டிரான்ஸ்மிட் பவர் டு அன் அப்ளிகேஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராங்க் ஷாஃப்ட் ஸோ வந்து எக்ஸ்டென்ஷன் அதோட கடைசி எண்டு தான் சொல்கிறாங்க. ட்ரைக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் கரெக்டாக. அடுத்து கனெக்டிங் ராடு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அலுமினியம் அலாய். ஸோ கனெக்டிங் ராடு. ஸோ பிஸ்டன்னா நம்ம என்ன பார்த்தோம், கேஸ்ட் அயானு. பிஸ்டம் சிலிண்டர் பிளாக் என்ன பார்த்தோம், கேஸ்ட் அலுமினியம் அலாய் பார்த்தோம். ஸோ கனெக்டிங் ராடும் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அலுமினியம் அலாய் தான். ஸோ ஓகேங்களா. இந்த மெட்டீரியல்ஸ் கேட்பாங்க. இட் இஸ் இன்டர் கனெக்ட் பிஸ்டன் அந்த கிராங்க் ஷாஃப்ட். ஸோ கனெக்டிங் ராட் ஒன்றுமே இல்லை, ஒரு சிங்கிள் பீஸ் தான். ஸோ பிஸ்டன் நமக்கு மேலே இருக்கும். ஸோ அதையும் ஹெட்ஜியான் பின் இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் ஆகும். ஸ்மால் எண்டு கீழே பிக் எண்டு வந்து கிராங்க் ஷாஃப்ட்டை பிடிச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து கனெக்டிங் ராடோட வேலை. இது என்ன டிரான்ஸ்மிட் கேஸ் ஃபோர்ஸ் ஃப்ரம் த பிஸ்டன் டு கிராங்க் ஷாஃப்ட். ஸோ டேரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க, எது டிரான்ஸ்போர்ட் கேஸ் ஃபோர்ஸ்னு வந்தாலே கனெக்டிங் ராடு.
அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் ஆர்ம் பார்ப்போம். ஸோ லிவர் ஆர்ம் தான் அதுக்கு பேர் லிவர் ஆர்ம்பாங்க. ஸ்மால் எண்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன், அதை சொன்னது கஜ்ஜன் பின்னு, பிஸ்டன் பின்னு எல்லாமே ஒரே பேர் தான். அடுத்து வந்து பிக் எண்டு வந்து நமக்கு வந்து கிராங்க் பின்னு கீழே கனெக்ட் ஆகிருக்கும், கிராங்க் ஷாஃப்ட்டை பிடிச்சிக்கும். ட்ரைகிராம் போட்டிருந்தால் உங்களுக்கு இதாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் என்ன பேரிங் யூஸ் பண்ணுவோன்னு கேட்பாங்க, நீடில் பேரிங். ஸோ இந்த கொஸ்டின் டிசைனில் வந்து நமக்கு இந்த கொஸ்டின் வரும். அடுத்து ராட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் செக்ஷன் ஆஃப் த 2 piece கனெக்டட் ராட் தட் ப்ரொவைட்ஸ் ஆன் அ பேரிங் சர்ஃபேஸ் ஃபார் கிராங்க் பின் ஜேர்னல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரிமூவபிள் செக்ஷன் இந்த ராட் கேப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னலில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இப்போ நீங்கள் வந்து ராட் கேப்பு நீ அந்த பீரிங் வரும், அது போய் நமக்கு பிடிக்கும். ஸோ டயக்ராம் வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் டயக்ராம் போட்டுடலாம். ஸோ அதை ராட் கேப்பு. அடுத்து கிராங்க் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டக்டைல் அயன் மெட்டீரியல். ஸோ இதே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கிராங்க் ஷாஃப்ட் மீடியம் கார்பன் ஸ்டீல்னு சொல்ல வரும். டக்டைல் அயன் இட்ஸ் அ கரெக்டான இது கிராங்க் ஷாஃப்ட் மெட்டீரியல். இட்ஸ் அ கன்வெர்ட்ஸ் ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ஆஃப் த பிஸ்டன் இன்டு யூஸ்ஃபுல் ரொட்டேட்டிங் மோஷன் ஆஃப் அ கிராங்க் ஷாஃப்ட். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஸ்டனோட ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை நமக்கு அப்படியே இதில் கனெக்ட் ஆகி பிக் அண்ட் பேரிங் கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குமோ அது அப்படியே நமக்கு ரொட்டேட் ஆகி அந்த எனர்ஜி அப்படியே போய் ஃப்ளை வீலில் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கேருந்து அப்படியே நமக்கு ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலியமாக கீர் பாக்ஸு அதில் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலம் நமக்கு பின்னாடி போகிறது. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் பேர் ஆஃப் கிராங்க் ஆர்ம் பேலன்ஸ் வெயிட். ஸோ வந்து பேலன்ஸ் வெயிட் அதில் இருக்கும். கிராங்க் ஷாஃப்ட்டோட பேலன்ஸ் வெயிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டும் ஒன்று மாதிரி. அடுத்து பேலன்ஸ் வெயிட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பேலன்ஸ். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பேலன்ஸிங் என்ன பார்ப்போம். ஸ்டாட்டிக் பேலன்ஸிங்னா ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். டைனமிக் பேலன்ஸிங்னா ஃபோர்ஸ் அண்ட் கப்பிள் போத் வந்து நமக்கு ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் என்க்ளோஸ்ட் இன் கிராங்க் கேஸ். கிராங்க் ஷாஃப்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் பின் ஜேர்னல், த்ரோங்கிறது நம்ம பார்த்துட்டோம், அந்த மேக்ஸிமம் ஆல்ரெடி பார்த்தது தான். பாதி அந்த ஸ்ட்ரோக்கில் வரதை த்ரோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஸ்டின் அதை வந்து அக்செப்ட் பண்ணலாம், த்ரோவெல்லாம். பீரிங் ஜேர்னல், கவுண்டர் வெயிட்டு, கிராங்க் கீர் வெளியே வருது. ஸோ இதெல்லாம் தான் கிராங்க் ஷாஃப்ட் வர அந்த பார்ட்ஸ். அடுத்து பிஸ்டன் ரிங்ஸாக 3 வகையாக இருந்துச்சு, ஆல்ரெடி சொன்னிருந்தேன். லொக்கேட்டட் அட் த ஃபிட்டட் இன்டு த ஸ்லாட் அரௌண்ட் பிஸ்டன். ஃபஸ்ட் ரிங்கு டைட் சீல் பிட்வீன் த பிஸ்டன் அண்ட் த சிலிண்டர் வால் தஸ் ப்ரிவென்டிங் லீக்கேஜ் ஆஃப் கம்பஷன் கேஸ். கேஸஸ் வந்து நமக்கு வெளியே போகக்கூடாது. ஸோ கீழே நடக்கிற கம்பஷனு அதை தடுக்கிறத பிஸ்டன் ரிங்கோட வேலை. ஸோ 3 டைப்ஸ் இருக்கும். கஜ்ஜியான் பின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் லிங்க்ஸ் த ஸ்மால் எண்ட் ஆஃப் கண்ட்ரி. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். பிஸ்டன் ரிங் இன் அ ஸ்மால் இன்ஜின் இன்க்ளூட் கம்ப்ரெஷன் பிஸ்டன் ரிங் வந்து கம்ப்ரெஷன் ரிங் இருக்கும். The piston ring located in the ring grooves chest to piston head. It seals the combustion chamber from அதே தான் கேஸை வந்து லீக்கேஜ் இதுதான் பர்பஸ், அவ்வளோதான். எப்படி படிச்சிங்கனாலும் அதே தான். ஸோ அது எல்லாமே அதை கொடுத்துருப்பேன். வைப்பர் ரிங் அந்த 3 ரிங்கு பேருப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஜ்ஜியான்னு பிஸ்டன் ரிங்கு, விப்பர் ரிங்கு, ஆயில் ரிங்குன்னு சொல்லுவோம். இந்த பிஸ்டன் ரிங் வந்து நமக்கு வந்து கேஸை தடுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கம்ப்ரெஷன் ரிங்குன்னு சொல்லுவாங்க, வைப்பர் ரிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிஸ்டன் ரிங் டேப்பர்டு ஃபேஸ் லொக்கேட்டட் இன் த ரிங் க்ரோவ் பிட்வீன் கம்ப்ரெஷன் ரிங் அண்ட் ஆயில் ரிங். ஸோ கம்ப்ரெஷன் ரிங்கும் ஆயில் ரிங்குக்கும் பிட்வீன் இருக்கிறது இந்த பிஸ்டன் ரிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டு ஃபர்தர் சீல் த கம்பஷன் சேம்பர். ஸோ எல்லாமே அதோட ஒர்க்குங்க தான். ஆயில் ரிங் பார்ப்போம். ஆயில் ரிங் இஸ் அ பிஸ்டன் ரிங் லொக்கேட்டட் ஆன் த ரிங் க்ரூவ் க்ளோசஸ்ட் டு த கிராங்க் கேஸ். அதாவது தேர்டு டைப்பில் இதை வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிங்கு கம்ப்ரெஷன் ரிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிங்கு, அது இதாக ஆயில் ரிங் இருக்கும். அடுத்து இட் இஸ் அ பிஸ்டன் ரிங் லொக்கேட்டட் ரிங் க்ரூவ் க்ளோசஸ்ட் டு த கிராங்க் கேஸ். ஆயில் ரிங் இஸ் யூஸ் டு வைப் எக்ஸஸ் ஆயில் ஃப்ரம் சிலிண்டர் வால் டூரிங் பிஸ்டன் மூவ்மெண்ட். ஸோ கேஸை தடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங்கு. அடுத்து வந்து கம்ப்ரெஷன் ரிங்கு தான் வைப்பர் ரிங்கு. ஸோ ஆயில் ரிங்கு அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை தடுக்கணும். அடுத்து கேம்ப் ஷாஃப்ட் என்னென்னு பார்ப்போம். இது இக்னிஷன் டைமிங் கண்ட்ரோல். ஒரே வேலைனா இக்னிஷன் டைமிங் கண்ட்ரோல்னு தான் சொல்லணும். பார்ட்ஸ் கண்ட்ரோல் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் 2 வால்ஸ். ஸோ கேம்ப் ஷாஃப்ட் லாப் இருக்கும். கேம்ப் ஷாஃப்ட் சரிங்களா, கேம்ப் ஷாஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் ஷாஃப்ட் மூலிமா புஷ் ராட் வேலை செய்யும். அந்த புஷ் ராட் வேலை செஞ்சு நம்ம இன்லெட் ஆல் ஓப்பன் ஆகும். ஸோ இது அதை அந்த பார்ட்ஸை ஓப்பன் பண்ணுற வால்வ் அது கேம்ப் ஷாஃப்ட் இருந்தது, அது ஓப்பன் ஆகும். ஸோ கேம்ப் ஷாஃப்ட் டைமிங்கில் இருக்குது. அந்த டைமிங் மிஸ் ஆனால் நமக்கு டைமிங் மிஸ் ஆகும், உள்ள கம்பஷன் நடக்காது, நமக்கு லாஸ். அசோசியேட்டட் ஸோ இதோட பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ராக்ராம் இதெல்லாம் வந்துடும். ஸோ வீடியோ ஸ்பீடாக போகிறோம், அதிகமாக இருக்கிறனால ஸ்பீடாக சொல்கிறேன். கேங்க் ஷாஃப்ட் வந்து எசென்ட்ரிக் லோபு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் அவங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். புஷ் ராடு இதெல்லாம் வந்துடும். ஸோ கேம்ப்ஸ் வந்து கீழே போயிடலாம். இன்டெக்ரல் பார்ட்ஸ் ஆஃப் த கேம்ப் ஷாஃப்ட்
ஓப்பன் இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கிறது கேம்ஸோட வேலை. அது ஃப்ளைவீல் போகும். ஃப்ளைவீல்னால் ஒன்றுமே இல்லை, கேஸ்ட் அயர்ன் ஒரு அலுமினியம் ப்ளோ ஒரு ஜிங்க், இதுதான் ஃப்ளைவீல் யூஸ் பண்ணுறாங்க. டார்க்கை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொன்னால் ஃப்ளைவீல் வந்து நமக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்ணணும், எப்போ தேவையோ அப்போ சப்ளை பண்ணணும் எனர்ஜியை, எப்போ தேவையில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃப்ளைவீல். ஸோ அவ்வளோதான். அடுத்து போவேன். அதை 3 டெஃபினேஷன் 2 டெஃபினேஷன் ஸ்டார்ட் நீங்கள் எடு கேட்டாலும் ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு சிலிண்டர் பிளாக். சிலிண்டர் பிளாக் பார்ப்போம். ஏர் கூல்டு சிலிண்டர் பிளாக்னால என்ன அர்த்தம்? பிஸ்டன் ஸ்பீடு கம்மி, சின்ன வண்டி என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் அ கூலிங் ஃபின்ஸ் இன் எக்ஸ்டீரியர். ஃபின்ஸ்னாலே நமக்கு யூஸ் பண்ணுறது எல்லாம் சின்ன சிசி வண்டியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபின்ஸ்னால என்ன ஹீட்டை வந்து டிஸ்பிளேட் பண்ணி தர்றது அந்த ஃபின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வந்து அடுத்து இது HMD டாப்பிக்கில் வந்துடும். ஃபின்ஸ்னால சொன்னேன். ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா √KP/HA. இந்த ஃபின்ஸ் நான் தெரிஞ்சுக்கனால சொல்கிறேன். ஸோ அந்த ஃபின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் அதோட பேஸு. ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த ஃபின்ஸ் P/A ஏரியா ரேஷியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா. ஸோ அது அதிகமாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா ஃபின்ஸ் கம்மியாக இருக்கணும், க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கணும். ஸோ அந்த வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலிண்டர் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபின்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும், சின்னதாகவும் இருக்கணும், அதேமாதிரி அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷன் மூலமா நமக்கு ஹீட் டிசிபிடேஷன் அதிகமாக இருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா ஹீட்டே போகாது. வண்டி வந்து சிலிண்டர் பிளாக்கை தொட்டு பாருங்கள், வண்டி ஒரு அரை மணி நேரம் ஓட்டினதுக்கப்புறம். வால்வு ட்ரெயின் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த வால்வு ட்ரெயின் கண்ட்ரோல் மெக்கானிசம் வரும். ஸோ வீடியோ பண்ண அடுத்து போயிடுறேன். அடுத்து சிலிண்டர் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அலுமினியம் அலாய், கேஸ்ட் இன்ஜின் காம்பனன்ட் சொல்லுவோம். ஸோ அலுமினியம் அலாய் சிலிண்டர் ஹெட்டு பார்த்திங்கன்னா நம்ம 4 பார்த்தாச்சு. என்னென்னா பிஸ்டன் ரிங்கு வந்து கேஸ்ட் அயர்னு, சிலிண்டர் பிளாக் வந்து கேஸ்ட் அலுமினியம் அலாய். ஸோ இதுவும் சிலிண்டர் ஹெட்டும் கேஸ்ட் அலுமினியம் அலாய் தான். ஃப்ளைவில் வந்து கேஸ்ட் அயர்னா ஜிங்க்கு. ஸோ அது எல்லாமே ஒன்றா எழுதி நான் அப்புறம் தான் அனுப்புகிறேன். ஹெட் கேஸ்கெட் இன் அ ஃபைனர் மெட்டீரியல் பிட்வீன் த சிலிண்டர் பிளாக் அண்ட் சிலிண்டர் ஹெட். ஸோ சிலிண்டர் ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதான் பார்த்தா ஹெட்டு கேஸ்கெட் வந்து அதுக்கு மேலே தான் சிலிண்டர் ஹெட்டை தூக்கி வைப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இது வந்து சிலிண்டர் பிளாக்குக்கும் சிலிண்டர் ஹெட்டும் இருக்கும். ஹெட் கேஸ்கெட்டு அந்த ஹெட் கேஸ்கெட் மேலே தான் வந்து சிலிண்டர் ஹெட் வைப்பாங்க. ஹெட் கேஸ்கெட் வந்து சாஃப்ட் மெட்டல், ரப்பர், கிராஃபைட். ஸோ இது அந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரப்பர், கிராஃபைட் மெட்டீரியல், சாஃப்ட் மெட்டல். ஜக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஜக்குனா ஒன்றுமே இட் இஸ் இன்ஜின் காம்பனன்ட் இன் விச் சிலிண்டர் பிளாக் அண்ட் சிலிண்டர் ஹெட் ஆர் கேஸ்ட் அஸ் அ சிங்கிள் யூனிட். சிலிண்டர் பிளாக்கும் சிலிண்டர் ஹெட்டும் அந்த 2 ஜாயிண்ட்டாக ஒரே பார்ட்டாக 2ஐயும் சேர்த்து சொல்கிறதா ஜக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா சிலிண்டர் பிளாக்கையும் சிலிண்டர் ஹெட்டையும் எடுத்துகிட்டு வரணும். டைரக்ட் ஓவர் ஹெட் வால்வ்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டியூக் பைக்கில் இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ அது எழுதி வச்சுருங்க. டைரக்ட் ஓவர் ஹெட் வால்வ்னு சொல்லி அது யதார்த்தமாக பார்க்கும்போது எழுதுனது. அடுத்து ஃப்ளைவீல் வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன், அலுமினியமு, ஜிங்க்கு. ஸோ இதுதான் வந்து கேஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிட் அது ஆல்ரெடி சொன்னது தான் கேஸ்ட் அயர்ன். ஸோ இதான் வந்து காம்பனன்ட்ஸ். இதில் வந்து நம்ம கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் நான் சொல்லுவேன். கிளாஸஸ் வந்து இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னால் வந்து டாபிக் இப்போ எடுத்துக்கோங்க, ஜாயின் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா